வணக்கம். நான் உங்கள் தோழா கார்த்திக். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சவுக்கு சங்கரோட வீடை வந்து முற்றுகையிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் நிறைய அராஜகம் பண்ணியிருக்காங்க துப்புரவு பணியாளர்கள் அப்படின்ற டாபிக் தான் ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு சவுக்கு சங்கர் அப்படின்றவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சவுக்கு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட உண்மையான பேர் சங்கர், சரிங்களா? அவங்க அப்பா பேர் வந்து ஆச்சிமுத்து. இவர் வந்து கிட்டத்தட்ட 1991ஆம் ஆண்டு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை டிபார்ட்மெண்ட்டில் அலுவலக உதவியாளராக, இளநிலை உதவியாளராக பணிபுரிஞ்சிருக்காரு. இவர் பணியில் சேர்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா பணியில் இருக்கும்போது இறந்தனால கருணையின் அடிப்படையின் கீழே 1991ஆம் ஆண்டு அவருக்கு அந்த வேலையை கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவர் 10th தான் படிச்சிருந்திருக்காரு. இவர் பிறந்தவர் வந்து திருநெல்வேலியாக இருந்தாலும் சென்னையில் தான் வாழ்ந்திருக்காரு. இவர் தான் இதோட இன்ட்ரோ. இப்போ அவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் வேலை பார்த்தார் இல்லையா, ஒரு அரசாங்க ஊழியர் ஏன் இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறார் அப்படின்னா, இவருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மாதிரி இவருக்கு அந்த புரிதல் இருந்திருக்கு. அரசாங்கம் நிறைய தவறுகள் பண்ணுறாங்க, அந்த தவறுகளை வெளியுலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு நிறைய முயற்சி செஞ்சுருக்காரு. அதை பற்றி சில விஷயங்கள், நிறைய அரசாங்கத்தில் நடந்த ஊழலை பற்றி வெளியே கொண்டு வந்திருந்தாலும் நம்ம சில விஷயங்களை மட்டும் இந்த இடத்துல பார்க்கலாம். அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, இவர் ஏன் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னா, அதாவது 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தெரியாது, முன்னாடி 90 கிட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 2G ஸ்பெக்ட்ரம் உள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா, முக்கியமான அதிகாரிகள், அதாவது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ள அதிகாரிகளும் இன்னொரு நபரும் பேசக்கூடிய முக்கியமான பேசக்கூடிய ஆடியோ ஃபோன் உரையாடலை வந்து இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகைக்கு கசிய விட்டுட்டார், அது வந்து இவர் தான் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரியும், அது வந்து அப்போ மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. அதாவது 2G ஸ்பெக்ட்ரம். அப்போ இந்த ஆடியோ, அந்த லீடர்ஸ், அந்த ஸ்பீக்கர்ஸ், அதாவது அதிகாரிகள் பேசின ஆடியோ வந்து இவர் தான் கசிய விட்டார் அப்படின்ற காரணத்தினால இவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்போயே. அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் தான் சஸ்பெண்ட் பண்ணனால இவர் வந்து சொந்தமாக வந்து சவுக்கு ஆன்லைன் அப்படின்ற ஒரு இணையதளத்தை உருவாக்கி, அதுக்கப்புறம் வலைப்புகள், அதாவது பிளாக் ஸ்பாட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உருவாக்கி, அப்புறம் சவுக்கு ஆன்லைன் அப்படின்ற வெப்சைட்டையும் உருவாக்கி தனக்கு தெரிஞ்ச ஊழல்களையும் வெளியிடுவதுக்கு நிறைய கொண்டு வந்தார். இவர் சொன்ன மிகப்பெரிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஜெயலலிதா முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் சொத்து குவிப்பு வழக்கு வந்து கர்நாடகா ஸ்டேட்டில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து கேஸ் வந்து ரொம்ப முடிவு தருவாயில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, அப்போ இருந்த நீதியரசர் வந்து இவங்க குற்றம் செய்யலை அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ ஒரு நீதி வழங்கிட்டாங்க போல். அப்போ வந்து அந்த நீதியரசரை கடுமையாக விமர்சித்து ஒரு அறிக்கையும் கொடுத்துருந்தார். அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ காசு வாங்கினீங்க இந்த கேஸுக்காக அப்படின்ற மாதிரியும், அந்த கேஸை வந்து இவ்வளோ ஸ்டேட்மெண்ட்டாக, அதாவது எவ்வளோ சொத்து குவிப்பு வழக்கில் எவ்வளோ சொத்தெல்லாம் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து வெறும் கம்மியாக மதிப்பிட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கடுமையாக தாக்கியே எழுதியிருந்தார் சவுக்கு ஆன்லைன் அப்படின்ற வெப்சைட்டில். அரசாங்கத்தை பற்றி நிறைய ஊழல்களை வந்து வெளியுறவுத்துக்கு கொண்டு வந்தார். இவர் நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்கார், ஊழலுக்கு எதிராக நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்காரு. மிகப்பெரிய ஊழல்கள் அப்புறம் பற்றி கட்டுரையும் எழுதியிருக்காரு. இப்பேற்பட்ட நபரை தான் இவரை வந்து சவுக்கு சங்கர் அப்படின்னு வந்து தன்னைத்தானே அடையாளப்படுத்தி கொண்டு தன்னை யூடியூப்பில் வந்து நிறைய யூடியூப் சேனல்லாம் முன்னாடி காணொலியாக வந்து பதிவிட்டு வந்தார். இப்போ சமீப காலமாக தானே வந்து ஒரு யூடியூப் சேனலும் ஆரம்பித்தார், சரிங்களா? இவர் நிறைய வழக்குகளும் சந்திச்சிருக்காரு. அது என்னென்ன வழக்குன்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்களே நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, இதுதான் சவுக்கு சங்கரை பற்றி அறிமுகம். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கடந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. அதாவது என்னென்னா, துப்புரவு பணியாளர்களுக்காக தமிழ்நாடு அரசு வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது துப்புரவு பணியாளர் வந்து தான் வாழ்க்கை வந்து மேம்படணும் அப்படின்னு சொல்லி, அவங்க கருணை ஏற்கனவே பணி புரிஞ்சவங்க இறந்துருப்பாங்க இல்லையா, துப்புரவு பணியாளரில் அவங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்துருப்பாங்கல்ல. அப்போ அந்த பிள்ளைகள் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனே இந்த துப்புரவு பணிக்கு வராங்க, இப்போ உங்களுடைய வாழ்க்கை வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் தமிழ்நாடு அரசு வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது என்னென்னா, ஒரு வண்டி வாகனத்தை, அதாவது மனிதன் கழிவே மனிதன் அள்ளக்கூடாது அப்படின்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை எடுத்து ஒரு மிஷின் வாங்கி, அதாவது ஒரு லாரியில் ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷினோட வாங்கி அந்த மிஷின் மூலமாக மனித கழிவு அள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தில் மனித கழிவு அள்ளுறதுக்காக ஒரு மிஷின் வாங்குறாங்க. அந்த மிஷினோட மதிப்பு வந்து 65 லட்ச ரூபா கிட்ட சொல்கிறாங்க. அந்த மிஷினை வாங்குறதுல என்னன்னா, ஒரு நிறுவனம் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கு, ஒரு தனியார் நிறுவனம். அந்த தனியார் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது டைரெக்டாக தனியார் நிறுவனத்துக்கு அந்த மிஷினை வாங்காமல் என்ன பண்ணாங்கன்னா, இந்த திட்டத்தை, அதாவது நல்ல திட்டத்தை, துப்புரவு பணியாளர் வாழ்க்கையை மேம்படணும் அப்படின்ற திட்டத்தை தவறுதலாக பயன்படுத்தி
இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மேக்ஸிமம் அந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஆதி தமிழர்கள் அப்படின்ற கேட்டகரியில் வருவாங்க. அப்போ அவங்க என்ன செய்றாங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபண்டிங்கை பயன்படுத்தி 50% மானியத்தில் அந்த திட்டத்தில் அந்த வண்டியை ஃபுல்லாக வாங்குறாங்க. ஒன்று, அதாவது 100 பயனாளர்களுக்கு அந்த வண்டியை வாங்குறாங்க. 2வது வந்து அந்த இன்னொன்று பேங்க் லோன் வாங்கியிருப்பாங்களே, அந்த லோன்லேயும் இந்த திட்டத்தின் மூலம் வாங்குறதுக்கு 6% தான். அந்த 6% மத்திய கவர்மெண்ட்டே கட்டிடுது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் 50% மானியம் கிடச்சிருது. அந்த லோன்லேயும் அவங்க வாங்கக்கூடிய லோன்லேயுமே இன்ட்ரெஸ்ட்லேயும் டிஸ்கவுண்ட் கிடச்சிது, மானியம் கிடச்சிது. அப்படின்றனால 100 பயனாளர்களை இவங்களே தேர்ந்தெடுத்து இவங்களே வந்து அதை ஒரு கட்டமைப்பு இதுக்குன்னே ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி ஒரு போலியான நபர்களெல்லாம் உருவாக்கி செஞ்சு இந்த மிஷினெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருந்தார். அதில் ஆதாரத்தையும் நிறையா வந்து அதில் அந்த வீடியோலேயே இணைச்சிருந்தார். அந்த வீடியோவின் லிங்க்கை கூட நாங்கள் எப்போயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறோம். வீடியோ இன்ன வரைக்கும் இருக்குது. ஸ்டில்லும் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் அந்த வீடியோ யூடியூப்லாம் இருக்குது. நான் அந்த லிங்க்கை வேணால் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். இப்போ இந்த 40 நிமிஷம் பேசக்கூடிய வீடியோவில் நான் ஒரு சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இதில் வந்து முக்கியமான சில கட்சி தலைவர்கள் பேரையும் சொல்கிறாங்க. முக்கியமாக செல்வ பெருந்தகையோட அண்ணன் பையனோட பேரையும் சொல்லி அவர் வந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டில் மிக முக்கிய புள்ளி அவர் தான் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காரு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆயிடுச்சு. இது எப்போ நடந்தது அப்படின்னா, இது வந்து 2023 ஜனவரி மாதம் நடந்த ஒரு சம்பவம். அவர் 2024 டிசம்பர் தான் வெளி உலகத்துக்கு கொண்டு வராரு. இதை கொண்டு வந்தோடனே அப்பயே வந்து துப்புரவு பணியாளர்கள், அதாவது அந்த இருப்பாங்களே, அவங்க வந்து ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு அவதூறு வழக்கும் நடந்திருக்கு. பட் அதோட பின்னணி என்னன்றது பிரச்சனை மாதிரி தெரிய வரும். இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சில துப்புரவு பணியாளர்கள், அதாவது சவுக்கு சங்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, சில துப்புரவு பணியாளர்கள் என்ற பொருளின் அடிப்படையின் கீழே சில நபர்கள் வந்து தன்னுடைய வீடை வந்து வீட்டுக்குள்ளே புகுந்து பின் கதவை உடைச்சு தன்னுடைய தாயார்கிட்ட ரொம்ப கடுமையான வார்த்தைகள் போட்டு கொலை மிரட்டல் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மனித கழிவுகள் மட்டும் சாக்கடை இட்டு வந்து 3 வாளி நிறையா கொண்டு வந்து என் வீடு ஃபுல்லாக கொட்டி விட்டாங்க. அதாவது நான் படுக்கிற பெட்ரூம், ஹாலாக இருக்கட்டும், டிவிலாம் உடச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் ஃபுல்லாக கொட்டி விட்டுருக்காங்க, ஹாலில் ஃபுல்லாக கொட்டி விட்டுருக்காங்க, வண்டியில் கொட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மிகவும் அருவருக்கத்தக்கான செயலை வந்து செஞ்சுருக்காங்க. துப்புரவு பணியாளர்கள் தேசத்தில் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து சுமத்துறாரு. நான் வந்து போலீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அதை வந்து வழக்காக எடுத்துக்கிறாங்களா என்ன அப்படின்னு தெரியல. மேபி பின்னாடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி நடந்த சம்பவத்தின் ஒரு சுருக்கம். இந்த சம்பவம் நடந்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்டை தெரிவிங்க. இது வந்து இது மாதிரி மக்கள், அதாவது வெளியில் நடக்கிற ஊழல் குற்றச்சாட்டுக்களை இந்த மாதிரி பொதுவெளியில் கொண்டு வரவங்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாத நாடாக தமிழ்நாடு மாறிக்கிட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி சவுக்கு சங்கர் நடந்தது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம். உங்களுடைய கமெண்ட்டை கீழே பதிவு செய்யுங்க. மேலும் இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தோழா கார்த்திக்.